எண்ணத்தை தான் தங்கமாக ஊற்றி கொடுத்தீங்கன்னாலும் நீ என்னத்தை செஞ்சு, நீ என்னை பார்த்த, நீ எனக்கு என்ன கொடுத்த, இதுதான் வரும். மனசில் திருப்திப்படுத்தவே முடியாது. கர்த்தர் அப்படி இல்லை, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இரு, உன்னை அநேகத்திற்கு நான் அதிகாரியாய் உயர்த்துவேன். அன்பில், இரக்கத்தில், நீதியில் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்து பாருங்க. எவ்வளோ பெரிய வியாதி வரட்டும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சோர்வு வரும், பலவீனம் வரும், கர்த்தர் என்ன பண்ணுவோம், கூட இருந்து பலத்தின் மேல் பலத்தை கொடுத்து என்ன பண்ணுவார், ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவார். சரீரத்தில் ஒரு வியாதி வருதா, அதை எதையோ கர்த்தர் சரி பண்ணுறதுக்காக அதை சரி பண்ணியிருக்கிறார். அப்படி எடுத்துக்கோங்க. உள்ள ஏதாவது ஒரு பெரிய பலகீனம் வந்துருச்சா, அந்த உறுப்பை கர்த்தர் சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, அது சின்ன சின்ன காரியங்களை அனுமதிச்சிருக்கிறார். உடனே என்னமோ ஆயிடுமோ, போயிடுவோமோ, இருப்போமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் நீண்ட நாட்கள் இந்த பூமியில் உயிரோடு இருந்து கர்த்தருடைய வருகை வரைக்கும் நீங்கள் அவரை தரிசிக்கிற ஜனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மோசேக்கு கர்த்தர் செங்கடலை பிளந்து ஒரே ஒரு ஜபத்தில் பார்வோன் சேனையும் அழித்தார், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் அவர்.